தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்வு என முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். மேலும் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பிட்டுள்ளவை என்ன? கூடுதல் விவரங்கள். நாட்டினுடைய ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியில முக்கிய பங்கை தமிழகம் வகிப்பதாக தற்போது தமிழக முதலமைச்சர் சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக 2021 1.7 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த தமிழ்நாட்டினுடைய அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி என்பது தற்போதைய திமுக அரசுடைய தொடர் நடவடிக்கையின் காரணமாக 7.4 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் செல்போன் ஏற்றுமதியில முன்னணியில் நின்று நாட்டினுடைய ஏற்றுமதியில் 30% பங்கை தமிழகம் அளிப்பதாகவும் தொடர்ந்து நம் இலக்குகளை நோக்கி விரைந்து வீறுநடை போடுவோம் தலைநிமிரும் தமிழ்நாடு என்று பட்டியலிட்டு அவர் இதனை சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக கடந்த 2018 0.1 பில்லியனாகவும் 2019 நிதியாண்டுல 0.3 பில்லியனாகவும் 2020 நிதியாண்டுல 0.2 பில்லியனாகவும் 2021 நிதியாண்டில் 1.7 பில்லியனாகவும் 2022 நிதியாண்டுல 1.9 பில்லியனாகவும் 2023 நிதியாண்டுல 5.4 பில்லியனாகவும் இருந்த மின்னணு பொருள் உற்பத்தி என்பது தமிழகத்தை பொறுத்த மட்டில் நடப்பு நிதியாண்டுல 7.4 பில்லியனாக அதிகரித்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது மட்டுமின்றி மின்னணு பொருள் உற்பத்தியில முக்கிய மாநிலங்களாக பங்கு வகிக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களை காட்டிலும் தமிழகம் அதிகப்படியான மின்னணு பொருள் உற்பத்தியை மேற்கொண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பான விவரத்தை தான் தற்போது சமூக வலைதளத்துல அவர் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.